ஹலோ குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? த பைப்பர் டாக் அண்ட் த யங் கேர்ள். அதாவது ஒரு செல்ல குறும்பு நாய்க்குட்டியோட கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான ஊர் இருந்துச்சா. அந்த ஊர்ல மியான்னு ஒரு அக்கா இருந்தாலும் பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சா. அந்த நாய்க்குட்டி ரொம்ப குறும்புக்கார நாய்க்குட்டியா. சொன்ன பேச்சே கேட்காதான். அதுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு அழகான ஆறு இருந்துச்சா. அந்த ஆறுல மியாக்கா எப்பொழுதுமே கூட்டிட்டு போய் அந்த ஆறுலதான் குளிப்பாட்டி ஜாலியா கொஞ்ச நேரம் விளையாடி சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுச்சு, பிக்குங்கிற நாய்க்குட்டி வந்து பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்து ஜாலியா அதோட விளையாடிக்கிட்டு அப்படியே போச்சா. போகிறப்ப அங்க ஒரு கடலை பார்த்து அதுல போட் எல்லாம் நிறைய பேர் கடல்ல போறத பார்த்தோன்னா அந்த பிக்குங்கிற நாய்க்குட்டிக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சா. உடனே அது என்ன பண்ணுச்சு, அந்த போட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு நான் ஃபிஷர்மேன்ஸோட போயிட்டு வரேன் மியாக்கா டாட்டா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபிஷர்மேனோட ஏறி போட்ல போயிடுச்சான். அது குட்டி நாயா, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு பார்த்தா அந்த இருட்டுல வந்து ஒரே பெரிய பெரிய அலையா வருதா, ஒரு புயல் மாதிரி இருக்கா. இந்த பிக்கு நாய்க்குட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. திடீர்னு பார்த்தா கப்பலும் கவிழ்ந்து போச்சான். இது கரையில இருந்து பார்த்த மியாக்கா உடனே கலங்கரை விளக்கு இருக்கு இல்லையா, அந்த லைட் ஹவுஸ்க்கு மேல படிக்கட்டுல ஏறி போய் பாக்குறாளாம். அப்பதான் அங்க யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹைட்ல போய் நின்னு பார்த்தா ஒரு படகுல வந்து நிறைய பேர், மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, நிறைய பேர் ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டு அந்த அந்த இது மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. ஐயோ, இவங்க எல்லாம் இவ்வளவு மழை பெய்யுதே, இவங்க வேற மீன் பிடிச்சு வந்துட்டாங்க, இனி நம்ம நாய்க்குட்டியை எப்படி காப்பாத்துறது, அந்த மீனவரோட எல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியாக்காக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. படகு கவிழ்ந்துருச்சா. உடனே நாய்க்குட்டி என்ன பண்ணிடுச்சு, பக்கத்துல ஏதோ ஒரு கல் இருந்ததுல அந்த பாறை மேல ஏறி நிக்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மீன்காரர் இருக்கார் இல்லையா, அவர் போட் எடுத்துட்டு போய் ஒரு மலைக்குள்ள போயிடுச்சு. நைட்டு மலையில அந்த போட் அப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போய் 2 மலைக்கு நடுவுல விட்டுருச்சு. மீன்காரர் இந்த போட்லயே இருக்காரு. உடனே இவங்க 2 பேருக்கும் இங்க மியாக்கா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்கணும் இல்லையா. அதனால என்னாச்சு, கலங்கரை விளக்கு எரியும் போதே இந்த மியாக்கா வந்து இவளோட ஃபேவரட் ஷால் எடுத்து ஆட்டுறாங்க. ஆட்டும் போது அதை பார்த்து பிக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, இது மியாக்காவோட ஷால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மீனவரும் வந்து யாரும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க போல அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே மியாக்கா என்ன பண்ணா, ரெஸ்கியூ போட்டை உள்ள அமிச்சா. அந்த போட் உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நாய்க்குட்டியும் பிக்கப் பண்ணிக்கிச்சு. நாய்க்குட்டிய பிக்கப் பண்ணிக்கிட்டு அந்த பிக்குங்கிற நாய்க்குட்டியும் அப்புறம் அந்த ரெஸ்கியூ போட்டும் சேர்ந்து அந்த மீன்காரரை காப்பாத்திட்டாங்க. மீன்காரரை காப்பாத்தி பத்திரமா கரைக்கு கொண்டு வந்து அந்த மீன்காரரையும் சரி அந்த நாய்க்குட்டியும் சரி விட்டுட்டாங்க. உடனே அந்த மீன்காரர் என்ன தெரியுமா பண்ணாரு, மியாக்காக்கும் பிக்கு டாகுக்கும் வந்து ரொம்ப நன்றி சொன்னாரு. நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, நான் மட்டும் தனியா போயிருந்தேன்னா எனக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பா, நீ வந்தனாலதான் பிக்கு நான் எனக்கு உயிர் பொழைச்சு அப்படின்னு பிக்குங்கிற நாய்க்குட்டிக்கு தேங்க்ஸ் சொன்னாரா. பிக்கு அப்புறம் சொல்லிச்சா, எனக்கு இந்த போட்ல போறது ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் மியாக்காக்கு போட் எப்படி ஓட்டணும் அப்படிங்கறத கத்து கொடுத்தாரு அந்த மீனவர். அப்புறம் பார்த்தா ஒரு நாள் மியாக்காவை போட்டு ஓட்டிட்டாங்களாம். அப்ப பிக்குவும் மியாக்காவும் ஜாலியா 2 பேரும் சேர்ந்து போட்ல போயிட்டு வருவாங்களாம். பிக்குக்கும் தண்ணினா பிடிக்கும், மியாக்காக்கு போட்ல போறது பிடிக்குமா. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, மீனவர்கள்லாம் சேர்ந்து மீன் திருவிழா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டாடினாங்களாம். அவங்க வீடெல்லாம் சுத்தி லேட்டர் லைட்ஸா போட்டு நைட் எல்லாம் க்ளோயிங்கா இருந்துச்சாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம யாராவது ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பழகிறவங்களோ பழகாதவங்களோ அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம தைரியமா இருக்கணும், அப்பதான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.